நேற்றிரவு நீங்க குப்பையில தூக்கி எறிந்த அந்த பழைய டிவி ரிமோட் பேட்டரிக்குள்ள எதிர்காலத்துல மனித குலம் விண்வெளியில வாழ்வதற்கு தேவையான ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்பம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கண்டிப்பா. இன்று நாம மேற்கொள்ள போகிற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, நாம சாதாரணமாக நினைக்கிற வேஸ்ட், அதாவது இந்த மின் கழிவுகளிலிருந்து எல்லையற்ற மின்சாரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வியப்போற்றும் கருத்தையும் அதோட பின்னணியில இருக்கிற மாபெரும் தத்துவத்தையும் ஆராய்வதுதான். ஆமா, இப்போ நாம இன்னைக்கு அலச போகிற மூலப்பொருள் பாத்தீங்கன்னா, நீர் மருத்துவம் 9402 அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு மிக நீண்ட காணொலியை அடிப்படையாக கொண்டது. கரெக்ட். இந்த காணொலியை உருவாக்கியவர் தான் கண்டுபிடிச்ச இந்த அமைப்புக்கு அட்வான்ஸ்ட் தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பெரிய பேரே வச்சிருக்காரு. ஆஹா, பேரே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. ஆமாமா, வெறும் வீட்ல கிடைக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு காற்று, காஸ்மிக் கதிர்கள் இதுல இருந்து நேரடியாக ஆற்றலை ஈர்க்கும் ஒரு அமைப்பு இது அப்படிங்கறது தான் அவரோட வாதம். அதாவது செத்துப்போன டியூரசெல் அல்லது எவரடி பேட்டரிகள்ல இருந்து ஒரு புதிய உலகத்தையே உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்கும் போதே கொஞ்சம் தலை சுற்ற வைக்குது. உண்மைதான். இப்போ முதல்ல இதோட அடிப்படை செட்டப் என்ன அப்படிங்கறத பாப்போம். அவர் 2 முக்கிய உலோகங்களை பயன்படுத்துறாரு. ஒன்னு, பல கோடி ஆண்டுகளாக பூமியில இயற்கையாக கிடைக்கும் கிராஃபைட். மற்றொன்று, மனிதனால் உருவாக்கப்பட்ட அலுமினியம். இதுல கிராஃபைட் நேர்மின்வாயாகவும் அலுமினியம் எதிர்மின்வாயாகவும் செயல்படுது. இந்த கிராஃபைட்டை அவர் புதிதாக கடையில வாங்கல. ஓ, அப்ப எங்கிருந்து எடுக்கிறாரு? நாம தூக்கி எறியும் பழைய பேட்டரிகள்ல இருந்தோ அல்லது சாதாரணமா கடைகள்ல கிடைக்கும் 12 பென்சில் குச்சிகள்ல இருந்தோ எடுக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், 2 காய்ந்த உலோகங்களை அருகருகே வைத்தா எப்படி மின்சாரம் வரும்? அங்கதான் விஷயமே இருக்கு. அதுக்காகத்தான் அவர் கண்ணம்மா கரைசல் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக திரவத்தை உருவாக்குறாரு. கண்ணம்மா கரைசலா? பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இதுல என்னென்ன இருக்கு? இதோட வேதியியல் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 50 மில்லி தண்ணீர், 2 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா ஆமா, காஸ்டிக் சோடா. அப்புறம் 1 அல்லது 2 மில்லி பாமாயில், 1 கிராம் ரெட் ஆக்சைடு பிரைமர் மற்றும் சிறிதளவு மெக்னீசியம் சல்ஃபேட். இது எல்லாவற்றையும் நானோ அளவுல மிக துல்லியமாக கலக்கிறாரு. ஒரு நிமிடம் பொறுங்க. காஸ்டிக் சோடா, பாம் ஆயில், வீட்டின் சுவருக்கு அடிக்கிற பிரைமர், இது கேக்குறதுக்கு ஏதோ சமையல் அறையில நடக்கிற ஒரு விபரீதமான பரிசோதனை போல இருக்க. சொல்ல போனா அப்படித்தான் தோணும். இந்த கலவை எப்படி மின்சாரத்தை உருவாக்குது? அதிலும் குறிப்பாக இந்த பாமாயில் எதற்கு இதுல? அங்கதான் அந்த வேதியியல் சூட்சுமமே இருக்கு. பொதுவாகவே காஸ்டிக் சோடாவும் அலுமினியமும் இணையும் போது அங்க ஒரு வேகமான வேதியியல் வினை நடக்கும். அதாவது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓஹோ. அப்படி நடக்கும்போது அலுமினியம் அரிக்கப்பட்டு எலக்ட்ரான்கள் வெளியாகும். இதுதான் மின்சாரத்தை உருவாக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த அரிப்பு மிக வேகமா நடந்து ஒரே நாள்ல அலுமினியம் முழுமையா கரைந்துவிடும். அப்போ பேட்டரி உடனே செத்துடுமே. எக்ஸாக்ட்லி. இங்க தான் பாமாயில் ஒரு பிரேக் மாதிரி செயல்படுது. பாமாயில் அப்படிங்கிறது ஒரு கொழுப்பு பொருள். அது தண்ணீரை எதிர்க்கும் தன்மை கொண்டது. ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, அப்போ அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? கரெக்ட். அது அலுமினியத்தின் மீது ஒரு மெல்லிய படலமாக படிந்து காஸ்டிக் சோடா அலுமினியத்தை வேகமாக அரிப்பதை தடுத்து மிக மிக மெதுவாக நடக்க வைக்குது. இதுல அந்த ரெட் ஆக்சைடு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, அதாவது வினையூக்கியாக செயல்பட்டு எலக்ட்ரான் பரிமாற்றத்தை சீராக்குது. இதுதான் அந்த பேட்டரியோட ஆயுளை நீட்டிக்குது. ஆக பாமாயில் ஒரு ஹைட்ரோஃபோபிக் தடையாக மாறி வினைய மெதுவாக்குது. இதை ஓரளவுக்கு அறிவியல் பூர்வமாக புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா ரசாயன வினைகள் என்றாலே அதற்கென ஒரு எல்லை இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நீங்க உள்ளே வைக்கும் அலுமினியமும் ரசாயனமும் தீர்ந்து விட்டால் பேட்டரி செத்து விட வேண்டும். அதுதானே அடிப்படை அறிவியல். ஆனா எந்த ஒரு வெளிப்புற எரிபொருளும் இல்லாம இது எப்படி பல மாதங்களுக்கு தொடர்ந்து இயங்குதுன்னு அவர் சொல்வதே நான் கவனிச்சேன். இங்கதான் அவர் ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையே திரும்பி பார்க்கும் வைக்கும் ஒரு கூற்றை முன்வைக்கிறாரு. கிளாசிக்கல் இயற்பியல் செத்துவிட்டது அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே அறிவிக்கிறாரு. ஆமா, அவர் வேதியியல்ல இருந்து நேரடியாக குவாண்டம் இயற்பியலுக்கு தாவும் புள்ளி அதுதான். பேட்டரியை நீங்க எப்போ குப்பையில எரிக்கிறீங்களோ அப்போதே கிளாசிக்கல் பிசிக்ஸ் முடிஞ்சு விடுகிறது அப்படிங்கிறது அவர் வாதம். ஓ, அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் நடப்பது எல்லாமே குவாண்டம் இயற்பியல் தானா. அவர் அந்த பென்சில் குச்சியான கிராஃபைட்டை வெறும் ஒரு உலோகம் அப்படின்னு பார்க்கல. பூமியில பல கோடி ஆண்டுகளாக இருக்கும் கார்பன் ஐசோடோப்புக்குள் கொண்ட அந்த கிராஃபைட் ஒரு ஆண்டனா போல செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. கிராஃபைட் காற்றிலிருந்து எதை பிடிக்குது? ரேடியோ அலைகளையா? இல்ல, காற்றில் உள்ள நைட்ரஜன்
அப்புறம் பிரபஞ்சத்திலிருந்து வரும் காஸ்மிக் கதிர்கள் மற்றும் காமா கதிர்களை இந்த கிராஃபைட் ஈர்க்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. காஸ்மிக் கதிர்களையா? ஆமா, குவாண்டம் டனலிங் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் தத்துவத்தின் மூலமா எந்த தடையையும் உடைத்துக்கொண்டு காற்றில் உள்ள ஆற்றல் பேட்டரிக்குள் ஊடுருவுகிறது அப்படிங்கிறது தான் அவரோட தியரி. போருங்க. பள்ளிக்கூடத்துல நாம எலக்ட்ரான ஒரு டெலிவரி பாய் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த டெலிவரி பாய் தான் மின்சாரத்தை சுமந்து செல்கிறான், எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் மின்சாரம் அப்படின்னு நாம நினைச்சோம். கரெக்ட். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எலக்ட்ரானுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, எலக்ட்ரான் என்பது வெறும் ஒரு கவரேஜ், அதாவது பேக்கேஜிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவர் அப்படிதான் சொல்றாரு. அந்த உறை உடையும் போது உள்ளே இருந்து வெளிவரும் போட்டான் தான் மின்சாரமாக மாறுது அப்படின்னு சொல்றாரே. இத நாம எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒட்டுமொத்த அடிப்படை அறிவியலையும் இது தலைகீழாக புரட்டி போடுகிறதே. கண்டிப்பா, அறிவியலின் அடிப்படையான ஆற்றல் அழிவின்மை விதியை இது நேரடியாக சவால் செய்யுது. நாம எவ்வளவு ஆற்றலை உள்ள செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆற்றலை வெளியெடுக்க முடியும் என்பதுதான் இன்று வரை நிரூபிக்கப்பட்ட அறிவியல். உண்மைதான். ஒரு பழைய பேட்டரியில உள்ள ரசாயன ஆற்றல் மிகவும் குறைவானது. அறிவியல் சமூகம் இதை எப்படி பார்க்கும் அப்படின்னா, இது வெறும் ஒரு கால்வானிக் செல். அலுமினியமும் காஸ்டிக் சோடாவும் மெதுவாக கரைவதால் வரும் மின்சாரம் இது, ஒரு கட்டத்துல அது நின்றுவிடும் அப்படின்னு தான் சொல்லும். ஆனா காணொளியாளர் இதை முற்றிலுமாக மறுக்கிறாரே. ஆமா, அவர் என்ன வாதிடுகிறார்னா, தற்போதைய அறிவியல் கட்டமைப்புல சில தவறுகள் உள்ளன அப்படின்னும், அவர் குவாண்டம் இயற்பியல்ல ஒரு பின்கதவை, அதாவது ஒரு பேக்டோர் திறந்து விட்டதாகவும் நம்புறாரு. ஓஹோ. நைட்ரஜன் உள்நுழையும் போது பேட்டரிக்குள் இருக்கும் எலக்ட்ரான்கள் இடம் மாறி குதிக்கின்றன. அப்படி குதிக்கும்போது அட்டோ செகண்ட் எனப்படும் நேரத்துல ஒரு ஃபோட்டான் வெளியாகுது அப்படின்னு சொல்றாரு. அட்டோ செகண்ட் அப்படின்னா எவ்வளவு நேரம்? அதாவது ஒரு செகண்ட் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வயது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதுல ஒரு அட்டோ செகண்ட் என்பது வெறும் ஒரு செகண்ட் அளவுதான். அவ்வளவு நுட்பமான நேரத்துல நடக்கும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் தனது பல்புகளை எரிய வைக்குது அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறாரு. ஆஹா, சரி. இந்த தியரியை விட்டுவிட்டு அவர் கண்கூடாக காட்டும் அந்த செய்முறை முடிவுகளுக்கு, அதாவது அவுட்புட் பற்றி பேசுவோம். ஏன்னா நான் அந்த கணக்கை போட்டு பார்த்தப்போ எனக்கு நிஜமாவே மூளை குழம்பிடுச்சு. அப்படியா? என்ன கணக்கு அது? அவர் செத்துப்போன ஒரு டியூரோசெல் பேட்டரியை வச்சு ஒரு வெள்ளை எல்இடி விளக்க தொடர்ந்து 30 நாட்கள் எந்த தடையுமின்றி எரிய வைக்கிறாரு. ஆரம்பத்துல 3 வோல்ட்டாக இருந்த அந்த அமைப்பு 30 நாட்களுக்கு பிறகும் 2.5 வோல்ட் மற்றும் 45 மில்லி ஆம்பியர் சக்தியை கொண்டிருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். அதைவிட ஆச்சரியம் என்னன்னா, அந்த 30 நாட்கள்ல அது மொத்தம் 30 ஆம்பியர் சக்தியை வழங்கியிருக்கு. ஒரு செத்துப்போன சிறிய ஏஏ பேட்டரிக்குள் 30 ஆம்பியர் சக்தி என்பது தெர்மோடைனமிக்ஸ் விதிகளுக்கு எதிரான ஒரு விஷயம் தானே? கரெக்ட். அதுதான் இந்த காணொளியோட மிகப்பெரிய புதிரே. நாம பார்க்கும் அந்த வீடியோ காட்சிகள்ல எந்த மாயஜாலமும் இல்ல, கேமரா முன்னாடி பல மீட்டர் வயர்களை வச்சு அவர் இதை செய்து காட்டுறாரு. ஆமா, நானும் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அந்த சிறிய 2.5 வோல்ட் சக்தியை கொண்டு 5 வோல்ட்டில் இயங்கும் கம்ப்யூட்டர் மோட்டாரையும் அவர் சுற்றி காட்டுறாரு. இது எப்படி சாத்தியம்? 5 வோல்ட் மோட்டார் ஓட வேண்டும் என்றால் குறைந்தது 4 வோல்ட்டாவது தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ குறைந்த வோல்டேஜில் அதிக வேலையை வாங்கும் ஒரு மைக்ரோ ஆம்பியர் மேனேஜ்மெண்ட் அமைப்பை அவர் எதேச்சியாக உருவாக்கிவிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் பெரிய அளவுல யோசித்து பார்க்கணும். தூக்கி எறியும் ஒரு சாதாரண பேட்டரி ஒரு சிறிய அறையை பல மாதங்களுக்கு வெளிச்சமாக்கும் அப்படின்னா நமது வீட்டின் மின்சார செலவு என்னவாகும்? இதையே அவர் கொஞ்சம் பெரிய அளவுல, அதாவது ஸ்கேல் அப் செய்ய தொடங்கியிருக்காரு இல்லையா? ஆமா. 12 செத்துப்போன பேட்டரிகளை ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி 18 வோல்ட் அல்லது தோராயமாக 100 வாட் சக்தியை அவர் எடுக்கிறாரு. 100 வாட் சக்தியா? ஆமா, அதை வச்சு 3 வருடங்களுக்கு தொடர்ந்து சோலார் லைட்டுகளை எரிய வைக்க முடியும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு. இது கேக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கு. இது ஒரு தனிநபரின் கேரேஜ் பரிசோதனையாக மட்டும் நிற்கல அப்படிங்கிறது தான் இதுல உள்ள அடுத்த சுவாரஸ்யம். இந்த கண்டுபிடிப்பு இப்போ இங்கிலாந்து வரை சென்று விட்டது. இங்கிலாந்துலயா? என்ன சொல்றீங்க? ஆமா, இங்கிலாந்தின் ஹெட்ஃபோர்ட்ஷயர்ல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சிட்டு இருக்கிற அவரோட மகள் இல் அப்படிங்கிறவங்க தனது கல்லூரி அறையில 18 எல்இடி விளக்குகளை இதே கண்ணம்மா கரைசல் தொழில்நுட்பத்துல வெற்றிகரமாக எரிய வச்சு பரிசோதித்து வராங்க. வாவ், அங்கேயும் இது வேலை செய்தா? ஆமா, அது மட்டும் இல்லாம துறை சார்ந்த பேராசிரியர்களிடம் இதை சமர்ப்பிக்கவும் அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. மிக முக்கியமா இதற்கான முதல் கட்ட காப்புரிமையை, அதாவது பேட்டன்ட், அவங்க இங்கிலாந்துல பதிவு செய்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய மைல்கல். கண்டிப்பா. இது வெறும் யூடியூப் வீடியோ அப்படிங்கிற எல்லையை தாண்டி சர்வதேச காப்புரிமை அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தளத்திற்கு நகர்ந்திருக்கு. சமையலறையில உள்ள காஸ்டிக் சோடா, பாமாயில் ஆரம்பிச்சு
இப்போ இங்கிலாந்து காப்புரிமை வரை வந்துட்டோம். ஆனா இது இத்தோடு நிற்கல. காணொளியோட இறுதி பகுதிக்கு வரும்போதே எனக்கு உண்மையாவே சிரிப்ப அடக்க முடியல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு சாதாரண பேட்டரி பரிசோதனையில தொடங்கி மனித குலத்தை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் ஒரு மாபெரும் தத்துவ பயணமாக அவர் இதை எப்படி மாத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி இவ்ளோ பெரிய தாவலா மாறியது? அதாவது ஒரு மனிதனின் சிந்தனை எப்படி பிரபஞ்ச அளவுல விரிவடைகிறது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இது அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த தொழில்நுட்பத்தை வெறும் வீட்டின் கரண்ட் பில்லை குறைப்பதற்கான ஒரு கருவியாக மட்டும் பார்க்கல. இதை பழந்தமிழ் வரலாற்றுடன் இணைக்கிறாரு. ஓ, பழந்தமிழ் வரலாற்றுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு, செம்பு, வெள்ளி ஆகியவற்றின் ஆக்சைடுகளை கண்டுபிடித்து நேச்சுரல் கார்பன் தொழில்நுட்பத்துல உலகிலேயே சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள்தான் அப்படின்னு அவர் கூறுறாரு. அந்த பண்டைய அறிவாற்றலைத்தான் தான் இப்போ குவாண்டம் வடிவத்துல மீட்டெடுத்துள்ளதாக அவர் நம்புறாரு. சரி, இந்த வரலாற்று பெருமை புரியுது. ஆனா பூமி, விண்வெளி குடியிருப்பு அப்படின்னு அவர் போகும் அந்த இறுதி நோக்கம், பூமி நிலையற்றது, இங்குள்ள மதங்கள், மனிதர்கள், நாம் கட்டியெழுப்பிய அத்தனை அமைப்புகளும் ஒரு நாள் அழிந்து போகும் அப்படின்னு அவர் ஒரு தீர்க்கதரிசியை போல பேசுறாரு. அதனால மனிதன் இந்த பூமியை விட்டு வெளியேறி விண்வெளியில மிதக்கும் குடியிருப்புகளை அமைத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கும் அந்த பழைய பென்சில் குச்சிக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ விண்வெளியில வாழ்வதற்கு மிகப்பெரிய சவால் என்னன்னா ஆற்றல், அதாவது எனர்ஜி. அவர் மிகத் தெளிவாக ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. விண்வெளியில் வாழ பெட்ரோல், டீசல், அரசியல், சாதி எதுவும் உதவாது அப்படின்னு சொல்றாரு. அது 100க்கு 100 உண்மை. பூமியில நாம பயன்படுத்தும் எந்த எரிபொருளும் அங்க வேலை செய்யாது. அங்க நிலையான, நிரந்தரமான ஆற்றல் தேவை. அந்த இடத்துல தான் காஸ்மிக் கதிர்களை நேரடியாக ஈர்த்து மின்சாரமாக மாற்றும் இந்த கிராஃபைட் குவாண்டம் தொழில்நுட்பம் ஒட்டுமொத்த மிதக்கும் குடில்புகளுக்கும் உயிர் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பழைய டியூரோசெல் பேட்டரிய மனித குலத்தின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு திறவுகோலாக அவர் பார்க்கறாரா? எக்ஸாக்ட்லி. அதை அடைவதற்கு அவர் ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு பாருங்க. அங்கதான் அந்த அறிவியல் பரிசோதனை ஒரு வாழ்வியல் தத்துவமாக மாறுது. விண்வெளியில குடியேறுவதற்கு வெறும் தொழில்நுட்பம் மட்டும் போதாது, மனிதனுக்கு தனி மனித ஒழுக்கமும் உணவு ஒழுக்கமும் மிக அவசியம் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு சிந்தனை! ஒரு வேதியியல் கரைசல் குவாண்டம் இயற்பியலாக மாறி இங்கிலாந்து காப்புரிமையாக வளர்ந்து விண்வெளி குடியேற்றத்துல முடிந்து கடைசியில தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல நிப்பது. உண்மையிலே இது ஒரு அசாத்தியமான அறிவு பயணம். ஆமா, இது ஒரு முழுமையான சிஸ்டம் திங்கிங். எலக்ட்ரானிக் கழிவுகளை எப்படி மறுசுழற்சி செய்வது அப்படிங்கிறதுல அவரோட அக்கறை தொடங்குது. அது சமுதாயத்துக்கான மலிவான மின்சாரமாக பரிணாமம் அடையுது. இறுதியாக மனித குலத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு மெய்யலாக, அதாவது ஒரு பிலாசபியாக முடியுது. கரெக்ட். அறிவியல் சமூகம் இவரோட ஃபோட்டான் விளக்கங்களையும் அட்டோ செகண்ட் கோட்பாடுகளையும் ஆய்வகங்கள்ல வச்சு துளைத்தெடுக்கலாம். பல கூற்றுகள் நிறுவப்படாமலும் போகலாம். ஆனா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல மாற்று சிந்தனை அப்படிங்கிறது இப்படிதான் விளிம்பு நிலைகள்ல இருந்து தோன்றும். கண்டிப்பா. இன்று நாம விவாதித்த இந்த ஆழமான அலசல்லிருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது இதுதான். குப்பையில வீசப்படும் கிராஃபைட் மற்றும் அலுமினிய தகடுகளிலிருந்து மிகவும் மலிவான பாமாயில் மற்றும் காஸ்டிக் சோடா கலந்த கண்ணம்மா கரைசல் மூலமாக எப்படி மின்சாரம் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கறத நாம விரிவாக பார்த்தோம். ஆமா, ஆற்றல் அழிவின்மை விதியையும் கிளாசிக்கல் அறிவியலையும் தாண்டி நைட்ரஜனை ஈர்க்கும் கிராஃபைட் ஆண்டனா, எலக்ட்ரான்களை தாண்டி ஃபோட்டான்களால் உருவாகும் மின்சாரம் அப்படிங்கிற அவரோட மாற்று சிந்தனையை அலசினும் 30 வோல்ட் அவுட்புட், இங்கிலாந்து காப்புரிமை, பழந்தமிழ் கார்பன் தொழில்நுட்பம் தொடங்கி மனித குலத்தை விண்வெளியில் மிதக்கும் குடியிருப்புகளுக்கு அழைத்து செல்லும் அவரோட மாபெரும் கனவு வரை அத்தனை கோணங்களையும் நாம விவாதித்திருக்கிறோம். இந்த பயணம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், புதுமைகள் எப்போதும் பெரிய பல்கலைக்கழகங்களிலோ அல்லது பில்லியன் டாலர் ஆய்வகங்களிலோ மட்டுமே பிறப்பதில்லை. சில நேரங்கள்ல நம்மை சுற்றியுள்ள சாதாரண பொருட்களை புதிய கோணத்துல பார்ப்பவர்கள்தான் புதிய வாசல்களை திறக்கிறார்கள். 100க்கு 100 உண்மை. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி. இதை முடிப்பதற்கு முன் உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். அறிவியல் உலகம் இவருடைய இந்த குவாண்டம் தத்துவங்களை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனா ஒரு கணம் யோசித்து பாருங்க.
பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்து பல 100 விஞ்ஞானிகளைக் கொண்டு பெரிய பெரிய சர்வதேச ஆய்வகங்கள்ல நடைபெற வேண்டிய உலகத்தின் அடுத்த மாபெரும் எரிசக்தி புரட்சி ஒருவேளை நம் வீட்டு சமையலறையில உள்ள ஒரு பழைய பென்சில் குச்சியிலிருந்தும் ஒரு சொட்டு பாமாயிலிருந்தும் நாம வேலை செய்யல அப்படின்னு குப்பையில தூக்கி எறிந்த அந்த டிவி ரிமோட் பேட்டரியிலிருந்தும் தொடங்கினால் எப்படி இருக்கும்? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான். நாம குப்பை அப்படின்னு அலட்சியமாக நினைக்கும் சாதாரண விஷயங்களுக்குள் இவ்ளோ பெரிய பிரபஞ்ச ரகசியம் ஒளிந்திருக்குமா? தொடர்ந்து சிந்தியுங்கள், கேள்விகள் கேளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, ஆழமான அலசல்ல சந்திப்போம்.